கன்னிக்கு அலர்ஜி ரொம்ப பார்த்துக்கணும். அடிமை தொழிலேருந்து முதலாளியெல்லாம் ஆகிடுவாங்க. கூட்டு தொழிலேருந்து தனியாக வந்து நான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கஞ்சி குடித்தாலும் தனியாக பண்ணுறேன்னு வருவாங்க. பாஸ்போர்ட்லாம் சரி பண்ணி வச்சுக்கிங்க. ரினியூவலு, விசா எக்ஸ்டென்ஷன்லாம் கரெக்டாக பார்த்து டேட்டு பார்த்து பண்ணிடும். திடீர் பண வரவு வரக்கூடிய ராசியில் கன்னி வருது. கல்யாணம்லாம் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேன். அதான் செட்டில் ஆக போகிறீங்களே, டக்குன்னு பண்ணிக்கிங்க. குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாதீங்க. வெள்ளை பெட்ஷீட்டு தான் வேணும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, உங்கள் உடல்நிலையோடு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் சின்ன சண்டை, கோர்ட்டு கேஸுன்னு சிக்கலாகிடும். உணர்ச்சி வசப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிடுவீங்க. தயவுசெய்து பார்த்துக்குங்க. உங்கள் குடும்பம் கெடுத்துட்டு பின்ன கஷ்டப்படாது. ஏன்னா நல்லா வருவீங்க ப்ரொஃபஷனில். வேலைக்கே போகாத கன்னி இது வரைக்கும் வெளியே இடத்துல போய் பெரிய சக்ஸஸ் ஆகும். பெண்கள் என்டர்பிரினர்ஸ் எல்லாம் ரொம்ப டெவலப் ஆவாங்க. சோஷியல் மீடியா, அந்த மீடியா, புகழ்லாம் கிடைக்கும். 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி பரபரப்பாக இருப்பீங்களாம். அந்த அளவு பிஸி ஆகிடுவீங்களா. ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்த்துக்கின்னு கெடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் நான் சொன்னது நடக்கலைன்னு எதை பற்றி பேசினாலும் எனக்கு அவ்வளோ இல்லை. 10ல் குரு வந்தாலும் அவன் 4க்கும் 7க்குரியவன் 10ஆம் இடத்துல கேந்திரபதி தோஷமானாலும் உங்களுக்கு நல்லது பண்ணும். அதனால் 9ல் இருக்கிற குருவோட 10ல் இருக்கிற குரு இன்னும் நல்லது பண்ணும். ஆச்சரியமாக வச்சுக்கிங்க. மாற்றத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ராசி கன்னி.